உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. இனி வாழ்க்கையில பிரச்சனையே இல்லடா, இனி இந்த பூமியில எனக்கு பிரச்சனையே இல்லடா, இனி இந்த பூமியில எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதா, சாகிற வரைக்கும் எனக்கு பிரச்சனையும் வராதரா என்று உங்களால் சிந்திக்க தைரியம் இருக்கிறதா என்று கேட்கிறேன். அந்த தைரியம் உங்களுக்கு வந்து விட்டால் பரலோகம் பூமிக்குள் வந்து விட்டேன் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க. சிலர் எப்பவுமே முடிவு எடுத்துட்டு உங்கள்ட்ட சித்தம் கேட்பாங்க பாருங்க. ஐயா அந்த வேலைக்கு சேரலாமா? ஐயா ஏற்கனவே சரி அப்ளிகேஷன் நம்ம கொடுத்துட்டேன்னு அர்த்தம். வேண்டாம்னு சொல்லுங்க. ஐயோ கொடுத்துட்டேனே சார். அதுக்கு தான்டா இதில் ஊரை ஏமாத்துற வேலை. ஊழியக்காரன் சும்மா வந்து கேட்கக்கூடாது. அப்போ கர்த்தர் என்ன செய்வார் வந்து, ஆமாம் வேறு ஸ்டைலில் ஆன்சர் பண்ணிடுவார். முடிவு எடுத்துட்டு கேட்பதல்ல. இதெல்லாம் எதை காட்டுது? நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், நான் நினச்ச முடிவு தயவு செய்து சொல்ல முடியுமா? என் அன்புக்குரியவர்களே, சத்தியம் அது ஒரு பெல்ட்டு. மனசு வலுவும் போது வலுவோம். அப்போ மறுபடியும் நீங்கள் சத்தியத்தை பேச வேண்டும். உங்கள் மனது இட் மஸ்ட் பி பக்கிள்டு வித் த ட்ரூத் ஆஃப் காட். ஆமென். இந்த பேண்ட்டு என்னோட இணைஞ்சு இருக்கிறதுக்கு மேலே இருக்க பெல்ட்டு அந்த பக்கிளில் போட்டு அந்த அந்த பக்கிள் ஹோலுக்குள்ளே போட்டு சடக்கு லாக் ஆன உடனே அப்படியே பேண்ட்டு நான் ஒட்டியே இருக்கிறோம். இன்றைக்கி ஃபுல்லாக இருந்தாலும் இந்த பேண்ட்டை வராது. அல்லையா சொல்லுங்கள். அப்படித்தான் சத்தியம் என்ன செய்யுது, உங்களை தேவனோட பக்கிள் பண்ணிடுது, ஆசீர்வாதத்தோட பக்கிள் பண்ணிடுது, பிளெஸ்ஸிங்ஸோட ஹீலிங்ஸோட அனாயிட்டிங்கோட பக்கிள் பண்ணிடுது. ஸோ உங்களோடு இணைக்கப்பட்ட எதுவும் வார்த்தை மூலமாய் உங்களோடு இணைக்கப்பட்ட எதுவும் உங்களை விட்டு திரும்ப போக முடியாது. ஆமென், ஆமென். என் அன்புக்குரியவர்களே, சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கெட்டினவர்களாய் இருங்கள். உங்கள் மனது தேவனுடைய சத்தியத்தினால், வார்த்தையினால் சொல்லலை, சத்தியத்தினால் கெட்டப்பட்டதாக இருப்பது நீடிய வாழ்வு தேவனுடைய சித்தம். உன் வாழ்க்கையில் இப்படி நடந்துருமோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது தீர்க்கதரிசனம் கூட சிலர் பேசுவாங்க. சரி, இதுக்குன்னே ஒன்று ரெண்டு பேர் தர்றாங்க வந்து, நீ அழிஞ்சிருவ, நீ வெட்டியாக போயிடுவ, நீ நாசமாக போயிடுவ, நீ இத்தனை வயசில் செத்து போவ, இப்படியே ஒரு ப்ராஃபஸி சொல்கிறதுக்கு ஒரு குரூப் போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் எல்லாம் பார்த்து பயந்துடவே கூடாது. நீங்கள் தெளிவாக சொல்லணும். ஐயோ வாழ்க்கையில் பண கஷ்டம் வரப்போ அப்படின்னா நீங்கள் தெளிவாக சொல்லணும், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தட் இஸ் காட்ஸ் வில் ஈவன் இன் மை லைஃப். ஆமென் சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். அவர் வந்து என்னை வந்து தம்முடைய பாதையில் நடத்துவார், நான் அவரோட பாதையில் நடத்துவார். அதான் சொல்கிறேன்ல, மனசு வலிவி மட்டும் போகவே கூடாது. எனக்கு பிடிச்ச ஒரு ப்ராவர்பில் ஒன்று, மலை உச்சிக்கு உன்னை கூட்டிகிட்டு போனாலும் தள்ளி விடுறதுக்கு, மலை உச்சிக்கு கூட்டிகிட்டு போனாலும் தள்ளி விட்டால் தான் விழணும். என்ன சொல்லுங்க? மலை உச்சிக்கு கூட்டிகிட்டு போனாலும் சொல்லுங்க தள்ளி விட்டால் தான் விழணும். இவ்வளோ தூரம் வந்துட்டேனே சார், நானே குச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த நிமிடம் கூட உங்களுக்கு ஒரு அற்புதம் நடைபெறும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். என்ன சண்டை போட்டாலும் உங்கள் வாயிலிருந்து வார்த்தை வரவே கூடாது. அடுத்தவன் தள்ளி விட்டால் தான் நீங்கள் விழணும். ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் பலியை சுமந்துடக்கூடாது. எதையும் நீங்கள் உங்கள் வாயிலேருந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி ஒரு கம்பெனியில் என்ன பண்ணாலும் அவன் பார்த்து வேலையை விட்டு போன்ற வரைக்கும் நீங்கள் உங்கள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. ஏன்னா வாழ்நாளெல்லாம் ஒரு வேலையை வந்து நம்ம தேவ சித்தத்தை மிஸ் பண்ணிட்டோமோ என்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்கள் வந்துடக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது, எனக்கு இப்போது அநேக குற்றங்கள் இது பண்ணும், உன் ஸ்தானத்தை விட்டு விலக துரிதப்படாதே.
துரிதப்பட்டா நீ அலைஞ்சு வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிகிற மனநிலைக்கு வந்து வாழ்க்கைக்கு வந்துடுவ. அப்போ இந்த வசனத்தோடைய மனது பக்கல் பண்ணப்பட்டுருச்சா? நான் சேர்ந்து எந்த கம்பெனிலையும் நான் வேலையை விட்டு போகிறேன் நான் சொல்லவே மாட்டேன்ற ஒரு இடத்துக்கு நான் வந்துடுறேன். நான் இப்பொழுது வசனம் என்னை ஒரு நல்ல குணமுடையவனாய் மாற்றுகிறது. கரங்களை திரி கத்தரண்டி சொல்லுவோம். இத்தகைய மனதுடையவர்களை கீழே விழத்தள்ள வைப்பது பிசாசுக்கு இயலாத. ஏனென்றால் இந்த மனது அரண்களால் கட்டப்பட்ட மனது. கரங்களை தட்டி கத்தரண்டி சொல்லுவோம். இது கோட்டை சுவர் கட்டப்பட்ட மனது. பிசாசு உள்ளே நுழைவதற்கு வழி இல்லை. காரணம், இது வார்த்தை என்கிற செங்கல்களினால் கட்டப்பட்டது. உங்கள் இருதயம் வார்த்தையினால் கட்டப்பட்டிருக்கட்டும். உங்கள் எண்ணங்கள் வார்த்தையினால் கட்டப்பட்டிருக்கட்டும். அந்த வார்த்தை தான் உங்களுடைய வாழ்க்கை. அந்த வசனம் தான் உங்களுடைய வாழ்க்கை. அதனால் உங்கள் இருதயம் கட்டப்பட்டிருக்கும் என்றால் சூழ்நிலைகளினால் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையை பார்க்கும்போது உங்கள் இருதயம் வலுவாது. வலுவது போல் இருந்தாலும் மறுபடியும் அந்த வார்த்தையினால் அப்படியே கட்டப்பட்டிருக்கும், நிமிர்ந்திருக்கும். அப்போதான் அந்த நித்திய மகிழ்ச்சி, நித்திய சந்தோஷம், நித்திய கிருபை, நித்திய சமாதானம், நித்திய நீதி. நித்திய நீதிலாம் பயங்கரமான வார்த்தை. எப்பவுமே நீதி, எப்பவுமே நீதி. கம்ஃபர்ட் லைஃப். ஒரு வீட்டில் நீங்கள் இருக்கிறது வேற, வீட்டில் பாதுகாப்பான உணர்வோடு தூங்குறது வேற. அந்த பாதுகாப்பான உணர்வோடு இனி வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லடா, இனி இந்த பூமியில் எனக்கு பிரச்சனையே இல்லடா, இனி இந்த பூமியில் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதா, சாகிற வரைக்கும் எனக்கு பிரச்சனையும் வராதரா என்று உங்களால் சிந்திக்க தைரியம் இருக்கிறதா என்று கேட்கிறேன். அந்த தைரியம் உங்களுக்கு வந்துவிட்டால் பரலோகம் பூமிக்குள் வந்துவிட்டேன் என்று நான் சொல்லுகிறேன். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.